ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 5. போன எபிசோடில் டோகனோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டேகன் ஒரு பையன் மீட் பண்ண வந்திருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணி அது தப்பான ரூட்டில் போய் லாஸ்ட் எண்டிங்கில் ஹீரோ ட்ரிங்க் பண்ணி ஹீரோயினை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு வந்திருப்பாங்க. அதோடு முடிஞ்சிருக்கும். இப்போ ஓப்பனிங்கில் டோகனை தான் காட்டுறாங்க. அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த டேகனை கூப்பிட்டு வச்சு தான் பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையில்லாதது, நான் மேரேஜ் பண்ண போகிறேன், இனிமேல் எனக்கு இப்படி பிரச்சனை தருறதை விட்டுரு, உனக்கும் எனக்கும் உள்ளது எப்போமோ முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு பதிலுக்கு அவன் என்னன்னா, இப்போ டோகனை பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கான் போல. நானும் இங்கே வர டைம் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் என்னோட ஹாப்பினஸ் இதில் தான் இருக்குது. ஸோ நான் உன்னை பழி தான் வாங்க போகிறேங்கிற மாதிரியே அவன் அங்கேருந்து பேசிட்டு போகிறான். அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஸோ என்னடா ஆச்சு அவங்க கதைன்னு பார்த்தோன்னா, அங்கே ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணதுனால ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ சும்மா இல்லாமல் ஒளறிட்டே வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் டோகனுக்கு கால் பண்ணி பார்த்தா கால் கனெக்ட் ஆக மாட்டேன், என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோ என்னன்னா, பா என் ஷோல்டரில் சாஞ்சுக்கோ, உன்னை நான் பார்த்து பதமாக கொண்டு போய் வீட்டில் விடுறேன், வா வா அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஹீரோ இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அந்த பிளைண்ட் டேட்டில் இருந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வச்சப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். இப்போ தானே புரியுது நீ என்னை இப்படி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே ஹீரோயின் சொல்லவும், இங்கே ஹீரோ என்னன்னா, வா ரொம்ப பேசாதே, என் ஷோல்டரில் சாஞ்சுக்கோ, என் ஷோல்டரில் இல்லைனா என் முதுகில் வச்சுக்கோறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை முதுகில் தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அது எவ்வளோ தூரம் ஓட முடியும்? கீழே ஒரு கல் இருந்தது, தெரியாதனமாக மிதிச்சு 2 பேரும் கீழே விழுந்தாச்சு. ஆனால் ஹீரோயினுக்கு எதுவும் ஆகலை, ஏன்னா ஹீரோ மேலே தானே ஹீரோயின் இருந்தாங்க. ஹீரோ தான் மயக்கம் போட்டாச்சு. அப்படியே அதை கட் பண்ணி மறுநாள் காலையில் இங்கே லீடரை தான் காட்டுறாங்க. ஏதோ போட்டிங் போயிருப்பாங்க போல். அப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணால் கால் கனெக்ட் ஆகலை. உடனே லீடர் என்னன்னா, நான் சிஎல் போகிறேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற செக்யூரிட்டி சொல்லையும், எதுக்காக ஹீரோக்கு ஏதாவது வீக்கெண்ட் டைமில் தூங்கிட்டு இருப்பானா இருக்கும், நீ எதுக்கு தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கி எந்திக்காங்க. ஸோ நேற்று நைட்டு ஹீரோயினை என்னெல்லாம் பாடுபடுத்தணும்னு கொஞ்சமாக ஞாபகம் வருது. பக்கத்துலேயே அந்த குட்டி பையன் இருக்கான். நான் எங்கே இருக்கேன், இங்கே எதுக்கு இருக்கேன், நீ யாருன்னு சொல்லவும் அந்த பையனும் சொல்கிறான், இதான் ஹீரோயினோட ரூமு, என் பெட் சீக்கோன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறான். அன்றைக்கி நீங்கள் தானே எங்கள் வீட்டுக்கு வந்து மேட் வாங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கிற ஒரு குட்டிக்காரை காமிக்கான். இதை வாங்கிக்கோங்க, வெறும் 5000 ரூபா வான் தான் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு இந்த ட்ரெஸ் பண்ணிருக்கேன், நான் வாமிட் எதுவும் எடுத்த மாதிரி என் ஞாபகம் இல்லைன்னு சொல்லவும், நீங்கள் வாமிட் எடுக்கலை தான், உங்களுக்கு ஹனி வாட்டர் தந்தாங்க, ஆனால் நீங்கள் மேலே கொட்டி விட்டுட்டீங்க, உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொன்னையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லுவான். சரி நீ சொல்கிற மாதிரி வாட்டிருந்து நான் அந்த 5000 ரூபா வான் கொடுத்து அந்த காரை வாங்கிக்கிடுவேனா, இப்போ வெளியே போய் பாரு, வெளியே யாராவது இருக்காங்களான்னு சொல்லவும் அந்த குட்டி பையன் சிக்கானு போய் எட்டி பார்க்கான். எட்டி பார்த்துட்டு இல்லை வெளியே யாரும் இல்லை, எங்கள் ஆன்ட்டி இல்லைன்னு சொன்னோடனே இவனும் ஓடி போகிறான், நல்ல வேலை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா மொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்குது, ஹீரோயின் மட்டும் இல்லை. பாத்தியா சிலுவண்டி எங்கே வந்து என்னை சிக்கி விட்டுருக்கேன்னு சொல்லையும் அங்கே கொஞ்சம் தனித்தீங்கன்னு கரெக்டாக ஹீரோயினும் வராங்க. ஆனால் ஹீரோயினோட அம்மா ஹீரோட்ட நல்லா தான் பேசுகிற மாதிரி இருக்குது. டோகனோட தம்பின்னு கொஞ்சம் மரியாதையாக பேசையும் அதுக்கு ஹீரோ என்னன்னா, ஹீரோயினுக்கும் டோகனுக்கும் என்ன மேரேஜ் ஆகலை, ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேசணும்னு அவசியம் இல்லாமல் மாதிரியே பேசலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்கலை. சரின்னு சொல்லி சூப் கொடுத்தா சூப்பில் ரொம்ப சால்ட்டாக இருக்குன்னு சொல்லவும் அவள் அதுக்கு மேலே திட்டுறதுக்காண்டி வரா. சரி நாங்கள் வெளியே போகிறோம், நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னென்னா மொத்த குடும்பத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயும் இப்போ ஹீரோ என்னென்னா, நீ என்னை சொல்லப்போனால் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா, தூங்கி எந்திக்கேன், பக்கத்தில் ஒரு பையன் ஃப்ளவர் டிசைன் போட்டு பெட்ஷீட்டு, எப்படி நினச்சேன் தெரியுமா, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த சூப் ரொம்பவே வார்மாக இருக்குது, அதனால் பொழைச்சி போன்னு விடுறேன்னு சொல்லவும், நேற்று என்ன நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்காங்க. ஹீரோ என்ன நடந்துச்சு, உன்னை ஹோட்டல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தேன், அவன்கிட்ட சாரி கேட்டேன், அவ்வளோதானே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், தெரியும் நீ இப்பெல்லாம் பேசுவேன்னு தெரியும், அதனால தான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேற்று ஹீரோ பண்ணது அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் ஹீரோவை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, அதாவது ஹீரோ வீட்டுக்கு. அங்கே ஹீரோவை லாக் போட சொன்னால் அங்கே போட தெரியல. 1 2 3 மேலே நிறைய டைம் போட்டதுனால அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த அலாரத்தில் போய் நின்றுக்கிட்டு ஏதோ கிளப்பில் நிற்கிற மாதிரி டான்ஸ் ஆடிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் ஹீரோவை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் வச்சு தான் ஹனி வாட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்வீட்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லலாம் சிந்தி விட்டுருக்காங்க. எல்லாமே ரெக்கார்டில் அப்படியே தெளிவாக இருக்குது. ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கான் அந்த ரெக்கார்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஹீரோயின் என்னென்னா, இப்போ இதை நீ செஞ்சதெல்லாம் இந்த எவிடன்ஸை கொண்டு போய் உங்கள் தாத்தாட்ட காட்டினா அவர் என்ன நினைப்பார் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி மிரட்டவும்
சொல்லவும் ஹீரோ என்னன்னா, நீ என்னை இப்படிலாம் செய்ய வச்சதுக்கு பதிலாக நான் அதே தெருவில் கிடந்து செத்தே போயிருக்கலாம், அந்த எவிடன்ஸை தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்டு 2 பேரும் ஓடி பிடிச்சி சண்டை போடுறாங்க. கரெக்டாக அங்கெங்கேன்னு சுற்றி சோஃபாவில் வந்து ஹீரோயின் தர முடியாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்கையும் ஒரு கட்டத்து மேலே அப்படியே ரெண்டும் ஐகாண்டத்தில் நிற்கிற மாதிரி ஒரு போஸ் ஆகிடுது. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கையும் ஹீரோயின் சடனாக ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஹீரோட்ட சொல்கிறாங்க, நேற்று உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுவும் என்னை யாராட்டும் இன்சல்ட் பண்ணால் உனக்கு கோவம் வருது, அந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், சொல்லப்போனால் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, இனி டோகனையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ அப்படியே ஒன்றுமே சொல்ல மாட்றாங்க. கரெக்டாக அந்த டைமில் டோகன் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ ஹீரோவை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஹீரோயின் வெளியே வந்து டோகன்கிட்ட பேசுகிறாங்க. டோகன் கோவத்தில் இருக்கா, ஏன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாப்ல, ஆனால் ஹீரோயின் அட்டனே பண்ணலை. அதை நினச்சி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ டைம் கால் பண்ணேன், என்ன ஆச்சுன்னு வேற தெரியல, எதுவும் பிரச்சனையா உனக்கு நேற்று அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் என்னன்னா, சாரி நான் எதுவுமே சொல்ல முடியாது, என்னை திட்டுனா திட்டிக்கோ அப்படின்னு சொல்லியும், நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீ கால் அட்டன் பண்ணலை, வேறு எனக்கு வேறு பேஸ்மெண்ட்டில் பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லியும், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லியும், இல்லை உள்ளே போய் பேசுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போனால் தான் டோகனுக்கு ஹீரோ இருக்கிறது தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இங்கே வச்சே பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ டோகன் என்னென்னா, நான் மேரேஜ் பண்ணுறதுங்கிறது சீரியஸாக தான் கேட்டேன், நேற்று ஒன்று கான்டாக்டே பண்ண முடியல, நம்ம கான்ட்ராக்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வரையும் ஹீரோயின் என்னென்னா சடனாக டோகனோட வாயை மூடுறாங்க, மெதுவாக பேசுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவன் இதுக்கு தேவையில்லாமல் என்ன அண்ணனோட வாயை மூடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ டோகன் என்னென்னா, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வர வழியில் உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிட்டோம், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியும்னு நான் பயந்துட்டேன், அது மட்டும் இல்லை நேற்று பேஸ்மெண்ட்டில் ஃப்ளைட் டிக்கெட்டை வேறு யாரும் உள்ளே வந்து கிழிச்சு போட்டிருக்காங்க, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின், நீ அப்படிலாம் நடந்திருக்குன்னா உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு பண்ணாமல் இருக்குன்னு சொல்லியும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இங்கேருந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம நியூயார்க் போயிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், ஸோ அது வரைக்கும் தாத்தாக்கும் இங்கே ஹீரோக்கும் தெரியாமல் நம்ம பார்த்துக்கிடணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வேஸ்ட்டு, ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஸோ கோவமாக வந்து என்ன மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன், எங்கே நியூயார்க் போகிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் இந்த சீனை கட் பண்ணி அப்படியே இங்கே சேவான் என்னன்னா, அன்றைக்கி ஹீரோயின் கூட டேட்டிங் பிளைண்ட் டேட் போன அந்த ஹானை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தான் டைரக்டர் சாய் அவங்க ஃப்ரெண்டோடு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறான்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் ஹான் என்னென்னா இங்கே செவனை பார்த்துட்டு, நீயும் டோகனும் மேரேஜ் பண்ண போகிறதா ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, அதெல்லாம் உண்மை தானே, எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கவும் சேவன் என்னென்னா, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, மேபி டோகன் இருக்கிற இடத்துல வேற ஒரு பையனை வச்சு ரூமர் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் இங்கே டைரக்டர் சாய்க்கு டவுட் வருது, வேறு யாராக இருக்குன்னு சொல்லியும் கரெக்டாக லாஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, அவள் டோகனை லவ் பண்ணல, ஹீரோவை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொன்னது. அப்போ அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ புரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, சேவன் அந்த ஹான்ட்ட கேட்கா, ஹீரோ பிளைண்ட் டேட்டுக்கு உன் கூட சென்ட் பண்ண அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அவனும் அது ஹீரோயின் பேரை சொல்கிறான் போல். இதை கட் பண்ணி அப்படி இங்கே டேரக்டர் சாய்னா அவங்க ஒய்ஃப்ட்ட போய் சொல்கிறாங்க, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், சேவன் வந்து ஹீரோவை தான் லவ் பண்ணுறா, டோகனை லவ் பண்ணல, இப்போ என்ன பண்ணுறது, சேவான் ஹீரோவை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னும் ஹீரோவுக்கு தெரியாது, ஒரு வேளைக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுவான். ஸோ சேவானோட ஃபேமிலி சப்போர்ட்டும் சரி, நம்ம தாத்தாவோட ஷேர்ஸும் சரி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஹீரோவுக்கு தான் போகும், நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரக்டர் சாய் கவலைப்படுதாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயினா பூஷனுக்கு டேட்டிங்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ டேரக்டர் சாயோட எம்ப்ளாயி யாரோ பார்த்துட்டு இப்படி ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்கான்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறேன்னா, அதான் ஆல்ரெடி ஹீரோ இன்னொரு பொண்ணை டேட் பண்ணுறானே, அப்போ எதுக்கு சேவனை மேரேஜ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை அப்படியே டைரக்டர் சாயோட சிஸ்டர் கேட்டுட்டா. ஸோ வந்ததுமே கேட்கா, யார் ஹீரோ யாரை டேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேருக்கு அவங்க சிஸ்டர் வந்தது பிடிக்கல, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் கதவு தட்டிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவளுக்கு இப்போ ஹீரோ மேலே ஒரு கண்ணி, யாரை டேட் பண்ணா என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ டோகன் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நியூயார்க் போகலான்னு வச்சுருக்க பிளான் தெரிஞ்சு இப்போ ஹீரோ திட்டிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு ஒழுங்காக எதை செய்யணுமோ அதை யோசின்னு சொல்லிட்டு. ஆனால் டோகன் முடியவே முடியாது, நீ யார் அதுக்கு சொல்கிறதுக்கு, ஃபஸ்ட்டு நீ எதுக்கு ஹீரோயினுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க, உனக்கு தெரியுமா நான் எதுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறேன்னு, யாருக்கும் எதுக்கும் தேவையில்லாமல் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா இப்போ டோகன் நான் ஒரு கேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பிளானே வச்சுருக்காங்க. ஆனால் இது தெரியாத ஹீரோயின் என்ன டோகனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் டோகன் என்னென்னா, உன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எதுனாலும் செய்யணுமா, நான் யார் என்னென்னு உனக்கு எப்போ தெரியுதோ அப்போ நான் உனக்கு பதில் சொல்லிக்கிறேன், நான் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹீரோயின் இங்கேருந்து நியூயார்க் கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கம்பெனி என்னத்துக்காகிறது, என்னை பற்றி ஏதாவது நினச்சியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், எதுக்கு, நான் உன்னோட கொஞ்சம் வருஷம் தான் முன்ன தள்ளி பிறந்திருக்கேன், உன்னோட அண்ணன் தான், உன்னோட அப்பா கிடையாது, உன்னை பற்றி எப்பவும் நான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்னை நம்பி கம்பெனி அது இதுன்னு சொல்லி என் மண்டையில் திணிக்கிறதுனால என்னால் மூச்சு கூட விட முடியல,
நான் ஒழுங்காக ஒருத்தவங்க கூட இருந்து என்னால் மூச்சு விட முடியுதுன்னா அது ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா டோகன் ஒரு கெயின்னு தெரிஞ்சும் ஹீரோயின் எப்பவும் போல் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எப்பவும் போல் பழகுறாங்க. இதுதான் டோகனும் விரும்புகிறான். ஸோ இதை மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இனி ஒரு தடவை நீ ஹீரோயினை தொந்தரவு பண்ணதாக இருக்கக்கூடாது, அப்படி மீறி நீ தொந்தரவு பண்ணனா நான் உன் அண்ணனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக பேசையும் ஹீரோயினா நீ எனக்கு அண்ணனாக இருக்க மாட்டேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருப்பேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லியும் அதே தான் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டோகனும் போகிறாங்க. இங்கே ஹீரோவுக்கு ரொம்பவே வாடி போயிருது ஃபேஸு, ரொம்ப கவலைப்படுறாங்க. இதை கட் பண்ணி அப்படி இங்கே தாத்தாவும் சேவனும் தனியாக டின்னர் சாப்பிட வந்திருக்காங்க. என்னென்னா டோகன் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறத நினச்சி இப்போ தாத்தா மன்னிப்பு கேட்காங்க. என்னோட கிராண்ட் ஆக்டர் இன் லவாக உன்னை மாற்றிடலான்னு நினச்சேன், ஸோ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பேசையும் நீங்கள் டோகனுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னீங்க, என்னால் முடிஞ்சதாக நான் செஞ்சேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கொஞ்சம்னு சொல்லையும் வேணும்னா நான் இன்னொரு ஐடியா உங்களுக்கு தரவான் அப்படின்னு கேட்கா. தாத்தா என்னன்னு கேட்டால் எனக்கு ஹீரோவை தாங்கன்னு சொல்லி கேட்கா. ஆக்சுவலாக இவன் எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணணும், லவ் பண்ணுறேன் இப்படிலாம் கேட்கல. அதாவது பிஸ்னஸில் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருந்தேன், பதிலுக்கு எனக்கு நீங்கள் ஹீரோவை தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கா. தாத்தாவும் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கட்டல. இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது டோகனுக்கும் இவளுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு ஹீரோ இடைஞ்சலாக இருக்கான். அதாவது ஹீரோக்கு இது பிடிக்கல, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லா மேட்டையும் சொல்லிட்டாங்க. இன்க்ளூடிங் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிற வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னென்னா மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அந்த பொண்ணை தப்பாக ட்ரீட் பண்ணால் கொடுமைப்படுத்தினா கேஸ் கொடுக்கலாம், கேஸ் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு சாதகமாக தான் வரும்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஹீரோ இப்போ பிரச்சனை பண்ணுறதை பார்த்துட்டு. ஆனால் ஹீரோயின் என்னென்னா எந்த பையனுக்கு தான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பையனோட அண்ணனை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் பிடிக்கும், அதை நினச்சி தான் அவங்க கோவமாக இருக்கான். அது மட்டும் இல்லை இப்போ என்னை வச்சு தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ பிரச்சனை வேற வந்துட்டுருக்கு, கஷ்டமாக வேற இருக்குது எனக்கு. இது போக என்னை வச்சு இன்னும் எந்த ஒரு ஆர்டிக்கலும் வரல, அப்படி வந்தாலும் தப்பாக தான் வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் கூட இருக்கிற இன்னும் ஃப்ரெண்டு என்னென்னா நீங்கள் எதுக்கு ஹீரோட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, அவங்க தான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே, மேபி அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு வேலைக்கு இதை சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் நல்லபடியாக வரதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா அவங்க குடிச்சிட்டு பேசினால தான் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ இப்போ ஃபுல்லாக டோகன் திட்டினதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டாக ஷாப்பிங் மாலுக்குள்ளே டாக்குமெண்ட் லீடர் கேட்காங்கன்னு சொல்லாயும் ஹீரோ அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே லீடர் என்னென்னா என்னாச்சு உனக்கு நான் கால் பண்ணேன், நீ காலை அட்டன் பண்ணலாம், உன்னை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா, யாராவது லாக்கப்பில் போட்டாங்களா, யாரும் அடிச்சிட்டாங்களா, தலையில் அடிச்சிட்டாங்களா, ஒவ்வொன்றா தேடுறாங்க. ஹீரோ அதெல்லாம் நடந்திருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது, தேவையில்லாமல் வேறு எதுலாமும் நடக்குது, எனக்கு அதுதாங்க வழியாக தருது அப்படின்னு சொல்லவும் ஏன் என்னாச்சு எல்லாம் உங்களால் தான், நீங்கள் சொல்லி தான் நான் ஹீரோயினை டேட் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஏதாவது பையனை பிளைண்ட் டேட்டுக்கு செட் பண்ணேன், ஆனால் அது எல்லாம் வேஸ்ட், இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க நியூயார்க் போகிறதாவே பிளான் போட்டுட்டாங்கன்னு சொல்லவும் இப்போ டோகன் நியூயார்க் போனால் பெரிய பிரச்சனை தான் வரும், அந்த ஷாப்பிங் மால் ப்ராஜெக்டாக அகைன் ஆரம்பிக்கிறதா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோக்கும் தெரிந்த போல் அது எப்படி டோகனோட பிரச்சனை இருக்குச்சுல அதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்கவும் அதுதான் தெரியல. தாத்தாவும் சேவோனும் தனியாக டின்னரில் மீட் பண்ணிக்கிட்டாங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் தாத்தா ஒத்துக்கிட்டாங்க போல் சேகன் சொன்னதுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே டோகனை தான் காட்டுறாங்க. தாத்தாவோட செக்யூரிட்டியை சொல்லி சிசிடிவி கேமரா மாட்டிட்டு இருக்கான், ஏன்னா அவனோட எக்ஸ்பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி சேம் டைமில் ஒரு ஹெல்ப்பும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காங்க. இதை அப்படியே கட் பண்ணி இங்கே தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா என்னன்னு தெரியல சடனாக ஒரு கோயிலில் வந்து ஒரு பூசாரிட்ட இந்த மாதத்துக்குள்ளே எத்தனை நல்ல நாள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல். அவரும் அதுக்கு 5 நல்ல நாள் இருக்குது, 11 மணிலேருந்து 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு. தாத்தா அதை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தால் செக்யூரிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோகன் ஒரு ஹெல்ப் கேட்டது, என்ன ஹெல்ப்னா இப்போ ஹீரோயினை பற்றி ஆர்டிக்கல் வெளியே விடுறதா வச்சுருக்காங்க போல். ஸோ அது இப்போதைக்கு எதுவும் வெளியே விட வேண்டாம்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்கான். அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எது வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீரோயினை தான் தப்பாக பேசுவாங்க, அவர் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பொண்ணு, அவளை அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும், அவர் ரொம்ப கவலை ஆக வேண்டாம்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க சொல்லியிருக்கான். தாத்தாவும் அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயின் என்னென்னா இங்கே ஹீரோவை மீட் பண்ணதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அங்கே ஆஃபீஸ் வந்தானா எம்ப்ளாயி அவார்டு வாங்கின லிஸ்ட்டுலாம் இருக்குது, அதில் ஹீரோட ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. கூட வேலை பார்க்குற அந்த கோவர்க்கர்ஸ் வந்து நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு கேட்டோன்னே இங்கே தானே ஹீரோ இருக்கா, நான் ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கோன்னே இப்போது அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லியும் நாங்கள் போனால் அவனை பார்க்கலாம் தானேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் அவங்க 3 பேர் என்னென்னா இது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி பேசையும் ஹீரோவுக்கு இந்த மாதிரி டைப்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இது ஹீரோயின் காதில் கேட்டிருக்கு. ஸோ ஹீரோயின் கையில் என்ன பேக் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹீரோவோட ட்ரெஸ்ஸு தான் விட்டுட்டு போயிட்டாங்க போல். எதுக்கு ஹீரோ எங்களோட வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போனால் வேணும்னே அவங்க காதில் கேட்கணும் மாதிரி பேசுகிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் தான் திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே திங்க் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோ இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருப்பாங்கன்னு பார்த்தா
அதுதான் இல்லை, டெரஸில் சேவன் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சாரி கேட்காங்க. அந்த சாஃபி மேல் வரதுக்கு ஹெல்ப் பண்ணிக்க, பதிலுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு சேம் டைமில் என்னோட டைமை வேறு எதுலேயோ போய் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லவும் சேவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுட்டு போல. ஸோ நீ ஹீரோயின் அந்த ஆஜங் அந்த பொண்ணையை பற்றி தானே பேசுகிறேன்னு சொல்லவும், உனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியுமா என்னன்னு சொல்லவும், நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி ஹோட்டல் முன்னாடி ஒன்றா நின்று பேசிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லவும், நானா அந்த பொண்ணு கூடயா ஃப்ரெண்டாவா? ஆமாம், ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தீங்க, கூடவே நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியாது நீ என் கூட மட்டும் தான் சிரித்து பேசுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ அந்த பொண்ணு கூடயே நல்லா சிரித்து பேச தான் செய்து. பார்க்கச்சில கொஞ்சம் ஜெல்லஸாக தான் இருந்துச்சு, கவலையாகவும் இருந்துச்சு. அந்த பொண்ணை பற்றி நீ கவலை ஜெல்லஸ்லாம் ஆக தேவையே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவள் எந்த மாதிரி டைப் பொண்ணுன்னு கேட்குறதுக்கு இந்த ஹீரோ இதில் என்ன சொல்லியிருக்கணும், நல்ல விதமாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. அவள் வெக்கம் இல்லாத பொண்ணு, ஸ்ட்ராங்கான பொண்ணு. அவளை யாராவது இன்சல்ட் பண்ணிவிட்டு பதிலுக்கு ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுத்துருவான், வாங்கி குடிச்சிருவா. அதிலலாம் அவள் மரியாதையை எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் தேவையில்லாத இடத்துலலாம் அவளுக்கு ப்ரைட் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பான். எனக்கு அவளை பிடிக்காது. அவளை பற்றி நல்லதுன்னு சொல்லுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அவளை நினச்சலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம், ஜெல்லஸ் ஆக வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சடனாக காதில் வந்து ஒரு பேக் விழுது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். இதையும் ஆட் பண்ணிக்கோ, இன்னும் இந்த செகண்ட்லேருந்து உன்னை பார்த்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாங்க. ஃபாலோ பண்ணி ஹீரோ என்னன்னா, இப்போ எதுக்கு இங்கே வந்தே என் காதில் இந்த பேக்கை எரிஞ்சேன், இப்போ என்ன சைலண்டாக மிரட்டுறியா, உன்னையும் எங்கள் அண்ணனையும் மேரேஜ் பண்ணுறதை நான் ஏற்றுக்கிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் நான் கிட்டத்தட்ட உனக்கு ஒரு வில்லன் கேரக்டர் தான் நினச்சி, ஆனால் கொஞ்சம் செகண்டுக்கு நான் மறந்துட்டேன் என் ரோல் என்னன்னே சொல்லிட்டு இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, நான் ஒரு வில்லன் கேரக்டர் தான், என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறவங்ககிட்ட நான் வில்லனாக தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்னன்னா, இதான் உன்னோட ட்ரூ கலர், மற்றவங்களை குழப்பாம நீ எப்படியோ அப்படியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை ரொம்ப வெறுக்கிறது தானே, ஸோ நீ அப்படியே இரு, அப்போ தான் நான் ஒரு வில்லனாக என் கேரக்டரில் இருக்க முடியும் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு, யார் நீ ஃபஸ்ட்டு, உனக்கு ஏஜ் என்ன, பார்க்க எங்கே தெரிஞ்சால் நீ என்னெல்லாம் பேசியோ, நீ இன்றைக்கி மட்டும் டோகனோட பிரதராக இல்லைன்னா வச்சுக்கோயேன், உன்னோட சாவி என் கையில் தான் சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ வரைக்கும் ஹீரோ ஒன்றும் சொல்ல, போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், என்னால் எல்லாம் பண்ண முடியும், என்ன நான் பொறுமையாக இருக்கேன் அவ்வளோதான் கத்துறாங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே இங்கே டைரக்டர் சாயோட சிஸ்டரை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பூஷனுக்கு டேட்டிங்னு பேரில் போனேன் அந்த சிசிடிவி கேமரா கிடச்சிட்டு இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு இப்போ பெரிய டவுட் வந்துட்டு இவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிப்போர்ட்டர் காங்க கூப்பிட்டு வச்சு மேட்ரை சொல்கிறாங்க. என் தம்பி ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் தம்பி 2 பேரில் டோகனா ஹீரோவான்னு கேட்டதுக்கு டோகன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி டோகனும் சேவானும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு விட்ட ஆர்டிக்கல் அது ஃபேக்கு, அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோ கொடுக்காங்க. இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறதா இருக்குது, ஆனால் இதில் ஹீரோ நடுவில் வரான். ஸோ 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட்டாக என்னன்னு தெரியல, இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கான். ஸோ இதில் ரிப்போர்ட்டர் காங் வேற இன்வால்வ் ஆகிட்டான், இது என்னன்னு நோண்ட போகிறான். இதை கட் பண்ணி அப்படி இங்கே ஹீரோயினோட ஃபேமிலியை தான் கட்டுறாங்க. கரெக்டாக ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஆடிஷன் வைக்காங்களா இந்த வீக்கெண்டு வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் இல்லை, எனக்கு அன்றைக்கி வேறு வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ இப்படி ஆடிஷன்லாம் பறந்துருவாள மாதிரியே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவள் தங்கச்சி என்னென்னா, என்ன இப்போ அந்த பெரிய ஃபேமிலிக்கு மேரேஜ் ஆகி போகிறோன்னே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கா அப்படி தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணையும், அவங்க அம்மா என்னென்னா, உண்மையாக ஆடிஷன் போகலையா என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு இன்னொரு ட்ராமாவில் ஆக்டிங் இருக்குது, ஸோ நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே மறுநாள் காலையில் அது என்ன ஆக்டிங்னு பார்த்தோன்னா வாசலே டோகன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஹீரோவோட அம்மாவோட நினைவு நாள், அவங்கள பார்க்க தான் போகிறாங்க அந்த தகனம் வச்சிருக்க இடத்துக்கு. ஸோ வந்த உடனே இங்கே டோகன் கேட்க, உனக்கு எல்லாம் ஓகே தானே, உனக்கு ஓகே இல்லைன்னா சொல்லி நம்ம 2 பேர் மட்டும் இன்னொரு நாள் போவோம், உனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை பரவாயில்ல, இன்றைக்கி நான் உங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும்லான்னு சொல்லிட்டு வராங்க. வந்து ஆல்ரெடி காருக்குள்ளே ஒரு உருவம் இருக்குது, வேறு யாருமே இல்லை, ஹீரோ தான். ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப நடிக்காத வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா காரில் போகிறாங்க. அப்பவும் ஹீரோ சும்மா இருந்த மாதிரி இல்லை. ஹீரோயினை இப்போ வேணும்னு நம்ம ஃபேமிலி இன்வெண்ட்டில் அவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், இது நல்லா இல்லை, உங்களுக்கு மேரேஜ் கூட ஆகலைன்னு சொல்லவும், ஹீரோயின் என்னென்னா, ஏன் உன் தம்பி கிடைக்கிற கேப்லலாம் இப்படி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி 2 பேருமே போய் சேர்ந்த தட்டிக்கும் ஃபைட் போட்டுகிட்டே தான் வராங்க. டோகனை எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே வந்ததுமே தாத்தாவும் வராங்க. தாத்தா கூட என்னென்னா சேவான் வரா, ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கே. ஆனால் தாத்தா கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அங்கே வந்ததுமே அவங்க அம்மா முன்னாடி நின்று தான் இங்கே ஹீரோயினை இன்ட்ரோ கொடுக்காங்க. உன் பையனோட ஒய்ஃபு ரொம்பவே 2 பேர் லவ் பண்ணுறாங்க, நானும் அதனால் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரோ கொடுக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ தாத்தாவோட செக்யூரிட்டி இப்போ ஹீரோயினோட அவங்க அம்மாவோட ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் சின்னதாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவும் ஹீரோக்கு வந்து 8 வயசு. ஸோ ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு நான் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு மழை பெய்து என் கூட நான் அவங்க அம்மாவோட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோடனே ஹீரோவும் எதுவும் தெரியாமல் அந்த ஆள் கூட போயிருக்கான். ஸோ காரில் போயிட்டு இருக்கிறப்போ தாத்தாவை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. ஆனால் சரியாக சொல்லலை, தாத்தாவும் கூட ஒரு காரில் வந்திருக்காங்க. அப்பவும் தாத்தா அந்த ரிப்போர்ட்டரை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு கார் தள்ளியிருப்பாங்க போல். அப்போ தான் அதில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவங்க அம்மாவும் உள்ளே இருந்திருக்காங்க, அதில் தான் அவங்க அம்மாவும் இறந்துருக்காங்க. ஸோ தாத்தாவும் ஒரு காரில் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதை நினச்சி தாத்தா இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதனால தான் மழை வந்தால் கூட இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருப்பான், அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் ஒன்றா உட்காந்து
உட்காந்து சும்மா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா ஹீரோ இங்கே சேவனை பற்றி தான் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்பிங் மால் ப்ராஜெக்ட்டுக்கு இவ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா, ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசிட்டு ஹீரோயின் அதில் வயலன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லி குத்தி கட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் புரியுது. இது மட்டும் இல்லை, தாத்தா என்னென்னா நீ சொன்ன மாதிரி உன்னோட ப்ராமிஸை நீ ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன், நானும் என்னோட ப்ராமிஸை செய்வேன், அதனால தான் இன்றைக்கி நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் இங்கே டோகனுக்கு ஏதோ டவுட் ஆகிட்டு ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டா ரெண்டு பேருக்குள்ளே என்ன ப்ராமிஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஹீரோ என்னென்னா என்ன ப்ராமிஸ் என்ன கேட்ட, கண்டிப்பாக நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், தாத்தா உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லியும் ஹீரோயின் என்ன கையில் ஃபோன் வச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கிளிப் காட்டட்டுமான்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே ஹீரோ அவ்வளோதான் போச்சு, நம்ம வீடியோ கிளிப் தான் காட்டுறான்னு பார்த்தா அதுதான் இல்லை. டோகனும் தாத்தாவும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி நின்று வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இது நல்லா இருக்குது, இதே மாதிரி நிறைய எடுன்னு சொல்கிறாங்க. சேம் டைமில் இப்போ போக வேண்டிய டைம் வந்துட்டோன்னே இவங்க போகிறாங்க. ஆனால் தாத்தா என்னென்னா ஹீரோவை பார்த்துட்டு நீ எனக்கு என் கூட வா, நான் உன்ட்ட தனியாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் டோகனும் மட்டும் தனியாக போக சொல்கிறாங்க. ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது, தாத்தா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னொன்னே. இருந்தாலும் தாத்தா ஃபஸ்ட் டைம் இப்படிலாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியில் போவையும் கரெக்டாக அந்த டைமில் ரிப்போர்ட்டர் காங்க வந்துருந்தாங்க. ஸோ வந்ததுமே பிரச்சனையை கூட்டுறான். அதுலேயும் நிறைய ஒன்றுனா ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுகிறான். அதுலேயும் அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடப்போம், அவங்க காலில் அடிபட்டிருக்கும் போல், இங்கே பாரு இந்த காலில் அடிப்பட்ட காயத்தில் மழை பெய்கிற டைம்லாம் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு உனக்கும் அப்படி ஏதாவது காயம் இருக்குமேன்னு சொல்கிறான். இப்போ தாத்தா கோவம் வருது, இப்போ எதுக்கு இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க. ஹீரோவும் டோகனும் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் தாத்தா என்னென்னா அந்த சண்டையிலையும் ஹீரோவோட கையை உதறி விட்டுட்டு தள்ளி வராங்க. ஸோ இது ஹீரோக்கு கொஞ்சம் ஹேட் ஆகிரும். அப்படியே வந்த உடனே அவன் சொல்கிறான், நான் கால் பண்ணால் ஃபோன் கால் அட்டன் பண்ணுங்கள், என்னை மீட் பண்ணலைன்னா நான் இப்படி தான் உங்களை வந்து மீட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே போகவும் இப்போ என்னென்னா டோகன் நான் தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறேன், நீ ஹீரோயினை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு சேவனும் டோகனும் இப்போ ஒன்றா போகிற மாதிரி ஆகிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா போகிற மாதிரி ஆகிடுது. அப்படி காரில் போய்கிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஒரு ஒயிட் கலர் காரில் ரிப்போர்ட்டர் காங் ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஸோ ஹீரோயின் இதை நோட் பண்ணியிருந்தாங்க. பொறுமையாக போனாலும் அவன் பின்னாடி மெதுவாக வந்துட்டு இருக்கான். சரி அந்த காருக்கு வழி விட்டாலும் அவன் போகிற மாதிரியே தெரியல, இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வரான். சரின்னு சொல்லி ஒரு ரெட் சிக்னல் போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயின் வேணும்னு வண்டியை ஓட்டுறாங்க. இங்கே ஹீரோ எதுக்கு இப்போ ஓட்டுற இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன்னு சொல்லி அங்கே பாரு ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது, நம்ம வேணா நிப்பாடி பேசணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறாங்க. ஹீரோ ரொம்ப பயந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த காரை டைவர்ட் பண்ணிவிட்டு ஹீரோயின் தனியாக கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஹீரோவை. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா ஹீரோவோட கையை தள்ளி விட்டதை ஹீரோயின் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சொல்கிறாங்க, தாத்தா தள்ளி விட்டதுனால உனக்கு கொஞ்சம் ஹேட் ஆகிட்டு தானே, எனக்கு இது புரியுது, எனக்கு அது என்ன பிரச்சனை இதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் உனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் கேட்குறேன், ஆனால் நான் கேட்டதும் மறந்துடுவேன், அது போதும்லாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா தனியாக போவோம், ரெண்டு பேரும் தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வராங்க. அப்போது வர வழியில் ஹீரோ என்ன கொஞ்சம் நார்மலாக தான் பேசுகிறாங்க. அன்றைக்கி எதுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தேன், கண்டிப்பாக நான் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு கேட்குறது கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் நீ அதுக்கு என்கிட்ட சாரியே கேட்கல, நானும் டோகனும் மேரேஜ் பண்ணுறது உனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ உங்கள் அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன்னு தெரியுது, ஆனால் என்னோட நல்ல பக்கம் உனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீ இப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் டோகனுக்கு வந்து என்ன தவிர மற்ற யார் கூட இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச லைஃப்பை அவனோட வாழ முடியாது. இப்போ கூட பாரு நான் உன் பக்கம் இருக்கணும்னு எனக்கு விருப்பமும் கிடையாது, ஆனால் எங்கள் ரெண்டு பேர் பேரிங் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட்டே கேட்காங்க. அதை கட் பண்ணி அப்படியே இங்கே தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஸோ தாத்தா ஒரு வழியாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ டோகனும் சேவன் தான் பேசுகிறாங்க. நீயும் தாத்தாவும் செஞ்சுக்கிட்ட ப்ராமிஸ் ஹீரோவை வச்சு தானே, நீ உன்னை ஹீரோ பிடிச்சிருக்கு தானே, நான் அன்றைக்கே உன்ட்ட கேட்டேன், நீ அன்றைக்கி பதில் சொல்லலை, இப்போ என்ன சொல்லி வச்சுருக்க தாத்தாட்ட, பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீ எல்லாம் செஞ்சுட்ருக்க, இது ஹீரோக்கு தெரியாது, ஹீரோக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லணுங்க, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அவன்கிட்ட தான் போய் சொல்லணும், இப்போ அவன் இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம். அவன் ஏன் இல்லைன்னு சொல்ல போகிறான், அவனோட ஃபஸ்ட் லவ் நான் தானே, ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக மறையாது, நீ எதை நினச்சி கவலைப்படாத, நானும் அவனை ஹேட் ஆக விட மாட்டேன், எனக்கும் அவன் ப்ரீசியஸான ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போகிறான். வர இந்த சேவன் போகிற போக்கே சரியில்லாமல் இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்னென்னா இப்போ நைட் டைம் போல் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அகைன் அவங்க அம்மாவை தகன வச்சிருக்க இடத்துக்கு தான் வராங்க. அங்கே அகைன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள் பையனோட ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் டோகனை நான் நல்லாவே பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே இருந்து ஹீரோ அந்த கொற்ற மலையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே நினச்சாங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் கரெக்டாக அந்த மலையில் ஓடி வராங்க. ஆனால் ஓடி வரப்போ கரெக்டாக தடிக்க விழுறாங்க, ஹீரோ பிடிக்காங்க. என்னடா இந்த ட்ராமாவில் இந்த சீனை காணலையேன்னு பார்த்தேன், வந்துட்டு. ஆனால் இதில் ஒன்று யோசிக்கணும், நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஹீரோ கையில் வச்சிருக்க கூட கீழே விழுந்துடும். ஆனால் ஹீரோக்கு மழைனா பயம். ஆனால் ஹீரோயினை பிடிச்சிக்கிடுவாங்க, ரெண்டு பேருக்கும் அப்படியே ஐ கான்டெக்ட் போயிட்டு இருக்கும். ஆனால் ஹீரோயின் என்னன்னா உனக்கு மழைனா பயம்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு ஹீரோவோட தலையில் வைக்காங்க. அவ்வளோதான், அப்படியே ஐ கான்டெக்ட் போயிட்டு இருக்கு. ஐ ஃப்ளை வித் யூன்னு ஒரு சாங் வேற. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஏன்னு தெரில, இந்த எபிசோடில் இதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு கிளிப் வேற கொடுத்துருக்காங்க. ஏன்னா கரெக்டாக ஹீரோ வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டில் தான் போய் தூங்கியிருப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த தூக்கத்திலே கொஞ்சம் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு செட் பண்ண அந்த பையனை திட்டிகிட்டு
இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டேன்னா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் உளறிருக்காங்க. ஹீரோயின் கேட்டுட்டு தான் போவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து சரியாக தூக்கம் வராது. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருப்பாங்க. உடனே ஹீரோயின் தான் கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க. தட்டி கொடுத்த உடனே ஹீரோ வந்து அப்படியே நார்மல் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த தூக்கத்திலேயே. அப்போ மறுபடியும் மன்னிப்பு கேளு ஹீரோயின்கிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் இதை கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.